அன்புக்குரிய ஜாயினிங் டிவி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாங்க வேதம் படிக்கலாம். இந்த வியாழக்கிழமை ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் இருக்கிற ஒரு மனிதரை பற்றி. அவரை இப்போ நான் நேரடியாக உங்களிடத்தில் சொல்ல போவதில்லை. அவரை பற்றிய க்ளூஸ் கொடுத்து கொண்டே வருவேன். உங்களால் எப்போது கண்டுபிடிக்கப்படுகிறதோ அப்போது கண்டுபிடித்து நீங்கள் சந்தோஷப்படலாம். யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஒரு ஆம்பளை என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஒரு ஆண்மகனை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா வேதத்தில் வேற யாரும் ஆண்மகனே இல்லையா என்று கேட்காதீர்கள். ஏனென்றால் அவர் பெயரின் பொருளே ஆண்மகன் என்ற அர்த்தம். சில நேரம் ஊருக்குள்ளே சில பேர் சொல்லிக் கொள்வதுண்டு பெருமையாக, நாங்கள்லாம் ஆம்பளை என்ற. இவருடைய பெயரே ஆண்மகன். யாருக்காவது நினைவுக்கு வருதா யார் என்று? அவரை பற்றிய இன்னொரு குழு, அவர் பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலகட்டத்தில் கலிலேய பகுதியில் இருந்த பெத்சாயிதா என்கிற ஊருக்கும் இயேசுவின் ஊழியத்திற்கும் அநேக தொடர்புண்டு. அந்த பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவர் இந்த மனிதர். இப்போ நினைவுக்கு வரதான்னு யோசித்து பாருங்க. வரலன்னா அடுத்த குழு, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் அப்படின்னதும் 2 பேர் நம்ம மனக்கண்ணுக்கு முன்னால் டக்குன்னு வந்து நிற்பாங்க. அதில் ஒருத்தர் நாம் வாழ்நாளில் மறக்கவே முடியாத யூதாஸ் காரியோத். தப்பி தவறி கூட கிறிஸ்தவர்கள் யாரும் யூதாஸுங்கிற பேரை யாருக்கும் வைக்கிறதில்ல. பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறோம். ஏன் யூதாஸ் பேரை நம்ம வைக்கிறது இல்லைன்னா, யூதாஸ் எப்போதும் நம் மனதில் இருக்கிறார். அதனால தான் கவனமாக ஒரு பேரை தவிர்க்கிறோம். யூதாஸ் நம் நினைவில் வருகிறார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்து, இயேசு கிறிஸ்துவோடு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த துரோகி யூதாஸ் நம் நினைவில் எப்போதும் இருக்கிறார். இன்னொரு சீடர் டக்குன்னு நம்ம நினைவுக்கு வரும், இயேசுவின் சீடர்னு சொன்னதும். அந்த இன்னொருத்தர் யார் என்றால், இயேசுவின் சீடர்களில் முதன்மையானவராக கருதப்பட்ட, இயேசுவின் சீடர்களிலேயே மூத்தவரான கேபா என்று அழைக்கப்பட்ட பேதுரு. அவரையும் நம்ம டக்குன்னு நினைவில் கொள்வோம். பேதுருவை கூட நம்ம அவ்வளவு எளிதில் மறக்க முடியாமல் நினைவில் வைத்திருப்பதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் அவர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை மனசாட்சியே இல்லாமல் மறுதளித்தவர். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார், சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று சொன்னார். இல்ல ஆண்டவரே, அப்படி நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவை கைது செய்து விசாரிக்கிற மண்டபத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அங்கு இருக்கிற மக்களோடு மக்களாக கலந்து தன்னை மறைத்து கொண்டிருந்த போது அங்கு இருக்கிற ஒரு பெண் பேதுருவை அடையாளம் கண்டு கொண்டார். எப்போதுமே பெண்கள் மிக எளிதாக மனிதர்களை அடையாளம் கொண்டு கொள்வார்கள். எப்போதும் ஒரு முகத்தை அவ்வளவு எளிதில் பெண்கள் மறந்துவிட மாட்டார்கள். எனவே பேதுருவை கண்டவுடனே கண்டுபிடித்து விட்டு, நீயும் அவரோடு இருந்தவன் தானே என்று சொன்ன போது பேதுரு மறுமொழி சொன்னது என்னவென்றால், அவன் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். யார் என்று தெரியாது என்று சொன்னால் பரவில்லை, அவன் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னவர். மீண்டும் அந்த பெண் கேட்டபோது திரும்ப அவன் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். திரும்ப அந்த பெண் தன் சந்தேகத்தின் உச்சத்தில் கேட்டபோது வசனம் சொல்லுகிறது, பேதுரு அவர் தெரியாது என்றும் அவரை சபிக்கவும் தொடங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. தெரியாது என்று சொன்னவர் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சபித்து கொண்டே இருந்தவர். என்ன சபிச்சிருப்பார்? அவன் யாருன்னே தெரியாதுங்க, அந்தாள் நாசமாக போகிறான், அவன் யாரோ எனவோ, எனக்கு என்ன தெரியும், அந்தாள்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் என்று சபிக்க தொடங்கினவர். அவர் பேர் நமக்கு நினைவுக்கு வரும். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவர்களை விட
கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நெகட்டிவ் குணங்கள் உள்ளவர்கள் அல்லது எதிர்மறை குணங்கள் உள்ளவர்களை அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டோம். அதனால தான் யூதாசையும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்கிறதில்ல, பேதுருவையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மறக்கிறதில்ல. ஆனால் நான் சொல்ல வருகிற இந்த ஆண்மகன் பேதுருவும் அல்ல, யூதாசும் அல்ல. இப்போ வேற யார் என்று கேட்பீர்களானால், இன்னும் எளிதான ஒரு குழுவுக்கு நான் வந்துடுறேன். அந்த இன்னும் எளிதான குழு என்னவென்று சொன்னால், கேபா என்று அழைக்கப்பட்ட பேதுருவினுடைய உடன் பிறந்த சகோதரர். நிச்சயமாக இப்போ நமக்கு நினைவுக்கு வரணும். அப்படி நினைவுக்கு இன்னும் வரலைன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக்கணும். அவர் யார் என்று சொன்னால், பேதுருவின் உடன் பிறந்த சகோதரனாகிய அந்திரேயா. அந்திரேயா என்கிற சீடனை அவ்வளவாக நாம் நினைவில் வைத்துக் கொண்டதில்லை. காரணம், அவர் என்ன செஞ்சார்னு அப்படி நம்ம யார்கிட்டயா கேட்டோம்னால் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு எதுவும் நினைவுக்கும் வராது. அப்படி என்ன அவர் சாதனை செய்திருக்கிறார், அப்படி என்ன விசேஷமாக அவர் நடந்து கொண்டார் என்று நமக்கே தெரியாது. ஆனால் அந்திரேயாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 90% பேர் மீனவர்கள். சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்து மீன் பிடிக்கும் தொழில் இருந்தவர்கள். ஆனால் அந்திரேயா மீனவ குடும்பத்தில் இருந்தாலும் அவர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர் அல்ல. பிறகு அவர் என்ன செய்து கொண்டிருந்தால் என்று பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த வழியே கடந்து போகிறதை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். அப்படி சொல்லி முடித்த உடனே யோவானின் சீடர்களில் 2 பேர் அப்படியே யோவானை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார்கள். அப்படி பின்பற்றி போனவர்களில் அந்த 2 ஒருவர்தான் அந்திரேயா என்று யோவான் சுவிசேஷகர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியானால் இதில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அந்திரேயா மீன் பிடிக்கும் தொழிலை செய்தவர் அல்ல. இயேசு தமக்கு சீடனாக தெரிந்து கொள்வதற்கு முன்பே ஊழியத்தில் இருந்தவர். அதுவும் சாதாரண மனிதனிடத்தில் ஊழியம் செய்யவில்லை, யோவான் ஸ்நானகனிடத்தில் ஊழியம் செய்தவர். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்து விடுவது கூட சுலபம். ஆனால் யோவான் ஸ்நானகனோடு ஊழியம் செய்வது அவ்வளவு சுலபமான ஒன்றல்ல. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் தன் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர். ஒரு ஆசாரியனுக்கு மகனாக பிறந்திருந்தாலும் கூட தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து யோர்தான் நதிக்கரையிலேயே தன் வாழ்க்கையை தொலைத்தவர். அவருடைய உடையை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் ஒட்டக மயிர் தரித்த உடை அணிந்திருந்தார். அதை எதற்கு வேதம் பதிவு செய்கிறது என்றால், தன் உடைக்கும் தோற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவர். ஒருவேளை நான் கூட இப்போ தொலைக்காட்சியில் தோன்றுவதற்கு முன்பாக என்னுடைய உடைக்கு கவனம் செலுத்துகிறேன், என்னுடைய தோற்றத்துக்கு கவனம் செலுத்துகிறேன். அது இயல்பான ஒன்றுதான். சில நேரம் ஃபேஸ் வேல்யூ என்று சொல்வார்கள், தன்னுடைய தோற்றத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த தோற்றத்தை பற்றியே கொஞ்சமும் கவலைப்படாதவர் யோவான் ஸ்நானகன். ஒரு ஒட்டக மயிர் தரித்த தோலை அப்படி உடலில் சுற்றி கொண்டு போவதற்கு அவர் எந்த வெட்கமும் படாதவர். ஏனென்றால் தன் தோற்றத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காதவர். இன்னொன்று யோவான் ஸ்நானகனுடைய சிறப்பை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் புசித்தவன் என்று சொல்கிறது. பொதுவாகவே ஊழியத்தில் வரும்போது உணவு என்பது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஒரு போதகராக இருப்பதனாலே அதை நான் அறிந்திருக்கிறேன். சில நேரம் விசுவாசிகளுடைய அன்பின் நிமித்தமாக நல்ல விருந்துகளை உண்டு அனுபவங்கள் உண்டு. காரணம், அவர்கள் ஜெப கூட்டங்களுக்கு அழைக்கும் போதோ அல்லது விசேஷங்களுக்கு அழைக்கும் போதோ அல்லது இல்ல சந்திப்புக்கு போகும்போதோ ஒரு ஊழியக்காரனை உணவு கொடுத்து உபசரிப்பதில் நம்முடைய மக்கள் உண்மையிலேயே விசேஷித்த குணம் கொண்டவர்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் தன் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன். காட்டில் என்ன கிடைக்கிறதோ, அது வெட்டுக்கிளியோ காட்டுத்தீனோ என்ன கிடைக்குதோ அதை புசித்து வாழ்ந்தவர். இதை தான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் என்றெல்லாம் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உணவை பற்றிய தேடல் இன்றைக்கு எவ்வளோ அதிகரித்திருக்கிறது. சில நேரம் விசேஷங்களில் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும். சண்டை எங்கே வரோம்னா டைனிங் ஹாலில் தான் சண்டை வரும். ஏன் டைனிங் ஹாலில் சண்டை வரோம்னா உணவுக்காக சண்டை. ஆனால் யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த
கடைசி மகாபெரிய தீர்க்கதரிசி தன் உணவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. எனவேதான் அவருடைய சிறப்பாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் சுவிசேஷர்கள். உடைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஊழியக்காரன், தன் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அற்புதமான ஊழியக்காரன். அது மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனோடு ஊழியம் செய்வது ஏன் சிரமம் என்று இன்னொரு காரணம் முக்கியமாக சொல்ல வேண்டும். அந்த காரணம் என்னவென்றால், பொதுவாக ஊழியக்காரர்களாகி நாங்கள் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது, இப்போ ஆரம்பிக்கும் போது அல்லது எந்த ஊழியக்காரர்களும் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது தன் சபையாரை வாழ்த்து விட்டு தான் பிரசங்கத்தை ஆரம்பிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் குணம் அது. இயேசு கிறிஸ்து கூட அவருடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லி அனுப்பியது என்னென்றால், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் முதலாவது அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொன்னார். அப்படி வாழ்த்து விட்டு தான் பிரசங்கத்தை ஆரம்பிப்பது என்பது இயல்பான ஒன்று. எத்தனை கோபம் இருந்தாலும் வாழ்த்துக்களோடு தான் பிரசங்கத்தை ஆரம்பிப்பது ஊழியக்காரனுடைய இயல்பான குணாதிசயம். சில நேரம் வாழ்த்துலனா நம்மளை திரும்ப கூப்பிட கூட மாட்டாங்க அப்படிங்கிற அச்சம் கூட நமக்கு இருக்கும். ஆனால் யோவான் ஸ்நானகன் அவரிடத்தில் வசனத்தை கேட்க வருகிறவர்களை வரும்போதே எப்படி அழைத்திருக்கிறார் என்று சுவிசேஷங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறது. எப்படி அழைத்திருக்கிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே வாருங்கள், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவரிடத்தில் கடவுளுடைய வசனத்தை கேட்க வருகிறவர்களை அவர் அழைக்கும் விதம் விரியன் பாம்பு குட்டிகளே. உண்மையிலேயே கண்ணுக்கு முன்னால் அநேக பாவம் செய்த ஒருவர் வந்தால் கூட இப்படி சொல்லுவதற்கான துணிச்சல் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரனாக எனக்கும் இல்லை, பொதுவாக ஊழியக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு அந்த துணிச்சல் இருந்தது. தைரியமான ஊழியக்காரன், உணவை பற்றி கவலைப்படாத, உடையை பற்றி கவலைப்படாத, கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிற ஊழியக்காரன், தவறு செய்தால் முகத்துக்கு நேராக சுட்டி காட்டுகிற தைரியமான ஊழியக்காரன். எனவேதான் அவர் கூப்பிடும் போதே விரியன் பாம்பு குட்டினா என்ன அர்த்தம், வாங்க விஷ பாம்புகளையும் கூப்பிடுகிற தைரியமும் துணிச்சலும் யோவான் ஸ்நானகனுக்கு உண்டு. அது மட்டுமா, அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோதுவை, ஏரோதியாளின் நிமித்தமாக தேசத்தில் ஒரு குடும்ப ஒழுக்கத்தை சீர்கெட்டு ஜீவித்து கொண்டிருந்த ஏரோதுவின் குடும்பத்தை முகத்துக்கு நேராக எதிர்த்தவர். அவர்கள் செய்த தவறை முகத்துக்கு நேராக சுட்டி காட்டியவர். அவரிடத்தில் பயிற்சி பெற்றவர் அந்திரேயா. சாதாரணமானவர் அல்ல. அந்திரேயா யோவானோடு ஊழியம் செய்திருப்பாரானால் அவருக்கும் உணவுக்கும் முக்கியத்துவம் இருந்திருக்காது, அவருக்கும் உடைக்கும் முக்கியத்துவம் இருந்திருக்காது. தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை கூறி அறிவிக்கிற பட்டறையிலிருந்து அவர் பயிற்சி பெற்று வந்தவர். அப்படி ஒரு விசேஷ ஊழியக்காரனாக அந்திரேயா இருக்கிறார். எனவேதான் அந்திரேயா சாதாரணமானவர் அல்ல. மீதி அத்தனை பேரும் ஊழிய அனுபவமின்றி இயேசுவால் புதிதாக ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அந்திரேயா யோவான் ஸ்நானகனிடத்தில் முறைப்படி கடினமான ஊழிய பயிற்சி பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஊழியத்துக்கு வந்தவர். அது மட்டுமல்ல, அந்திரேயாவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அந்த இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37க்கு பிறகு வருகிற பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசுக்கு பின்னாலேயே அவர் நடந்து கொண்டு போகிறார். அவரோடே கூட ஊழியத்துக்கு அப்படியே கடந்து போகிறார். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு போய் தன் சகோதரனாகிய பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வந்து அவரிடத்தில் பேதுருவை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பேதுருவையே இயேசு ஆண்டவரிடத்தில் அறிமுகம் செய்து வைத்தவர் இந்த அந்திரேயா. பேதுரு அண்ணன், அந்திரேயா தம்பி. இதில் ஆச்சரியம் என்னன்னா, தம்பி சொல்வதை அண்ணன் கேட்டிருக்கிறார் என்றால் அந்த தம்பிக்கு வீட்டில் எவ்வளவு மரியாதை இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஊழியத்தில் இருந்தவர். தன் மூத்த சகோதரனை ஆண்டவரிடத்துல அழைத்து கொண்டு வரும்போது பேதுரு எந்த கேள்வி கேட்காம நீ என்னடா சொல்றது என்று பதில் சொல்லாமல் அவர் அழைத்த அழைப்புக்கு உடனடியாக அவரோடு கூட வந்து இயேசுவோடு இணைந்து கொண்டார். தன் சொந்த சகோதரனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து கொண்டு வந்த ஒரு தன்னார்வலர். இயேசு கிறிஸ்து கேளாமலேயே, இயேசு கிறிஸ்து கட்டளையிடாமலேயே இவராகவே முன் வந்து தன் சொந்த சகோதரனை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்தவர். அது மட்டுமல்ல, இறையலாளர்கள் சொல்கிறார்கள், பிலிப்பு பெத்சாய்தா ஊரான். அந்த பிலிப்பும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீடனாக வந்து சேருவதற்கு அந்திரேயாவின் பங்கு முக்கியமானது என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர் தான் பிலிப்பு. அப்ப பிலிப்பு எப்படி இயேசுவை அறிமுகம் கண்டிருப்பார், எப்படி இயேசுவோடு வந்து இணைந்திருப்பார் என்றால் நிச்சயமாக அந்திரேயா தான் பிலிப்பை அழைத்து கொண்டு வந்திருப்பார் என்பது இறையலாளர்களுடைய ஊர்ஜிதமான கருத்து. அந்த பிலிப்பு தான் பிறப்பு நாத்தான் வேலை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பெருகுவதற்கும்
ஊழியம் விஸ்தரிக்கப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்து கேளாமலேயே தானாக முன்வந்து ஊழியத்தை முன்னெடுத்து சென்ற சீடர்களில் ஒருவர் அந்திரேயா. பேதுருவெல்லாம் சொன்னா கூட கேட்க மாட்டார். பல நேரம் இயேசு கிறிஸ்து சொல்வதை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டிருக்கிறார், புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார். மற்ற சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பல முறை ஒத்துழைக்க முடியாமல் சிக்கி தவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்திரேயாவோ தானாக முன்வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய ஊழியத்துக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தவர். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட தன்னார்வலர்கள் கிடைப்பதுதான் மிக மிக சிரமமான ஒன்று. ஊழியத்துக்கு யாரையாவது கூப்பிட்டா தானாக முன்வந்து யாரும் இன்றைக்கு வருவதில்லை. ஒரு திருச்சபை ஊழியங்களிலோ அல்லது ஒரு சிறுவர் ஊழியங்களிலோ அல்லது வாலிபர் ஊழியங்களிலோ தானாகவே முன்வந்து நாங்களும் இந்த ஊழியத்தில் இணைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி தாமாக வந்து ஊழியம் செய்கிற தன்னார்வலர்கள் என்கிறவர்கள் இன்றைக்கு மிக மிக குறைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்திரேயா தானாக முன்வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தன்னை இணைத்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர் அல்ல, தாமாகவே முன்வந்து இயேசுவோடு தன்னை இணைத்து கொண்டவர். தன் சொந்த சகோதரனாகிய பேதுருவை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். பிலிப்புவை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். இத்தனை சிறப்புகளோடு அந்திரேயாவின் ஊழியம் இயேசு கிறிஸ்துவோடு ஆரம்பிக்கிறது. அந்திரேயாவின் சிறந்த குணத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் உண்டு. அந்த இன்னொரு எடுத்துக்காட்டு எங்கே இருக்கிறது என்றால், இதே யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் அமைந்திருக்கிறது. பொதுவாக இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் சீடர்களிலேயே இன்னொரு குழுவை தனிப்பட்ட இடங்களுக்கு அழைத்து கொண்டு போவார். அவர்கள் யார் என்றால் பேதுரு, யாக்கோபு, யோவான். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தனிமையிலே மலைக்கு போவதாக இருந்தால், ஏன் மறுரூப மலையில் கூட இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது கூட இந்த மூவரை தான் அடிக்கடி தனிமையில் அழைத்து கொண்டு போவார். இப்படி தன்னார்வலராக தாமாக முன்வந்து ஊழியம் செய்கிற அந்திரேயாவை இயேசு கிறிஸ்து கண்டு கொண்டாரா என்பது கூட நமக்கு கேள்வியை எழுப்புகிறது. சில நேரம் நமக்கு கூட அந்த கேள்வி உண்டு. நாம முன்வந்து நிறைய விஷயங்களை செய்கிறோம், நாம முன்வந்து அர்ப்பணிப்போடு கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோம், நாம முன்வந்து குடும்பத்தின் பாரங்களை சுமக்கிறோம், நாம முன்வந்து திருச்சபையின் ஊழியங்களில் முன்னெடுக்கிறோம். ஆனால் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா? நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? யாராவது வந்து தோள் தட்டி நீங்க நல்லா செய்றீங்க, வெரி குட் என்று சொல்லுகிறார்களா? இந்த கேள்வி சில நேரம் நமக்கு உண்டு. இப்படி கிடைக்காதனாலே நிறைய பேர் ஊழியங்களை விட்டு போனதும் உண்டு, குடும்ப பாரங்களை சுமப்பதற்கு பயந்தது உண்டு, தாமாக முன்வந்து காரியங்களை இழுத்து போட்டு செய்வதில் அச்சப்பட்டு ஒதுங்கி கொண்டது உண்டு. ஏனென்றால் அப்படி போகிறவர்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. நீங்க நல்லா செய்றீங்க, வெரி குட், நீங்க அருமையா சர்ச்சில் பாடுறீங்க, வெரி குட், நீங்க உங்க ஊழியத்தில் நல்லா சிறப்பாக செயல்படுறீங்க, வெரி குட் என்று வாழ்த்துகிற மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. அந்திரேயா தானாக முன்வந்து ஆண்டவரோடு ஊழியத்தில் தன்னார்வலனாக இணைத்து கொண்டவரை இயேசு பல நேரம் அவரோடு இந்த க்ளோஸ்டு சர்க்கிளில், அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற அந்யோன்யமான குழுவில் இணைத்து கொண்டதில்லை. பெரிதாக அந்திரேயாவை அவர் அங்கீகரித்ததாக கூட நமக்கு தெரியவில்லை. இந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு மலைக்கு வருகிறார். அந்த மலைக்கு வந்த உடனே சீடர்களோடு அவர் உட்காருகிறார். இயேசு அங்கே இருக்கிறார் என்கிற செய்தி கேட்ட உடனே சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். பொதுவாகவே இயேசு ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால் அவரை தேடி ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் புறப்பட்டு வரும். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்பதில் இன்பமாக லயித்திருப்பார்கள். அவர் வார்த்தையை கேட்டு மகிழ்வார்கள். அந்த வார்த்தையின் மகத்துவத்தில் அப்படியே தங்களை அர்ப்பணிப்பார்கள். எனவே இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாலும் தேடி ஓடி வருவார்கள். இன்றைக்கெல்லாம் மக்களை நற்செய்தி கூட்டங்களுக்கு இழுத்து கொண்டு வர வேண்டி இருக்கிறது, கெஞ்சி அழைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அவர் எங்கே இருந்தாலும் அவரே தனிமையில் போய் யாரும் இல்லாத ஒரு இடத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்றாலும் மக்கள் விட மாட்டார்கள். ஓடி போய் கூட்டமாக அமர்ந்து கொண்டு அவரை சுற்றி சூழ அமர்ந்து வாஞ்சையோடு அவர் ஏதாவது பேச மாட்டாரா என்று கேட்பதற்காக காத்திருப்பார்கள். அதே சூழல் தான் இங்கேயும் நடக்கிறது. இயேசு மலையின் மீது ஏறி தன் சீடர்களோடு அமர்ந்த உடனே அநேக திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், இயேசு தமது கண்களை ஏறெடுத்து பார்த்து திரளான ஜனங்களை கண்ட உடனே ஒரு முடிவெடுக்கிறார். எப்போதுமே இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குணம் உண்டு. அவரை தேடி யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்கள் வரும்போதே அவர்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை கவனம் செலுத்துவார். காலையில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நீங்கள் ரெடியாகி ரொம்ப ஆயத்தத்தோடு புறப்பட்டு போறீங்கன்னா நீங்கள் போகும்போதே உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார்.
அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதில் இருக்கிற மகத்துவம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எனவேதான் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதும் வாஞ்சியோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதை ரொம்ப சுமையா நினைக்கிற சமூகமாக மாறி இருக்கிறோம். டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நாகரீகமாக கருதுகிறோம். எனக்கு டைம் இல்லைன்ட்டு சர்ச்சிலேருந்து பாதியில் எழுந்து போகிறத ஒரு ஒரு பெருமையாக கருதுகிற மக்களாக இன்றைக்கு மாறி வருகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர் இருக்கிற இடத்தை தேடி நாம் போவோமானால், நாம் போகும்போதே நமக்கு என்ன வேண்டும் என்பதை முடிவு செய்து நம்மை தன்னிடத்தில் அழைத்துக் கொள்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வளவு திரளான மக்கள் மலை மீது ஏறி வரும்போதே அவர் முடிவு செய்கிறார், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வெகு தூரத்திலிருந்து வருகிறார்கள். இந்த காலகட்டம் போல வசதிகள் மிக மிக குறைவு. ஒரு உணவு இத்தனை பேருக்கு வேண்டும் என்றால் அவர்கள் எங்கே போவார்கள்? இது எல்லாம் ஆண்டவர் யோசித்து, இவ்வளவு வாஞ்சியோடு நம்மை தேடி வருகிற மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று அவர் யோசித்து, அவர் யாரை கூப்பிடுகிறார் என்றால் பிலிப்புவை கூப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தில் தனக்கு உதவி செய்வதற்காக அடிக்கடி பேதுருவை கூப்பிடுகிறார், யாக்கோபை கூப்பிடுகிறார், யோவானை கூப்பிடுகிறார், இங்கே பிலிப்பை கூப்பிடுகிறார். ஆனால் ஒரு முறை கூட அவர் அந்திரேயாவை கூப்பிட்டதாக வேதாகமத்தில் எங்கேயுமே பதிவு செய்யவில்லை. எவ்வளவு வாஞ்சியோடு ஊழியம் செய்கிற அந்திரேயா, ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு அவருக்கு பின்னால் ஓடுகிற அந்திரேயா, இயேசுவால் ஒரு முறை கூட பாராட்டப்பட்டதாகவோ அவரை கூப்பிட்டு ஒரு பணியை அவரிடத்தில் ஒப்படைத்ததாகவோ எங்கேயும் இல்லை. இங்கே கூட பிலிப்புவை கூப்பிடுகிறார். பிலிப்புவை கூப்பிட்டு, பிலிப்புவே, இத்தனை பேர் வருகிறார்கள், இவர்கள் சாப்பிடுகிறதற்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்றார். எங்கே கொள்ளலாம் என்றார், எங்கே வாங்கலாம், எங்கே கிடைக்கும்? ஏன்னா இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. நமக்கு தெரியும், அது புருஷர்கள் மட்டும் அன்றைக்கு 5000 பேர் இருந்தார்கள், பெண்கள் இருந்திருப்பார்கள், குழந்தைகள் இருந்திருப்பார்கள். எல்லாம் ஒரு கணக்குப்படி இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 பேர் வரைக்கும் இருந்திருக்க கூடும் என்று. அவ்வளவு திரளான மக்கள் வந்திருக்கும் போது அவர்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம், அப்பம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று இயேசு கேட்கவில்லை. அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். அப்ப எங்க இருக்குது, எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். ஆனால் அதற்கு பிலிப்பு சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் கூட 200 தினாரிய அப்பங்களும் போதாதே என்று சொன்னார். இங்கே பிலிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கேட்டது அப்பத்தை எங்கே கொள்ளலாம் என்ற. இவர் சொல்லுகிற இவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும், ஆண்டவர் எங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் சொல்றது என்னன்னா, ஆண்டவரே இதை பாருங்க, வர்றவனுங்கெல்லாம் ஆளுங்க எப்படி இருக்கிறானுங்க, இவனுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டானா கூட 200 பணம் காலி ஆயிரும் என்று சொல்கிறார். 200 பணம் என்பது குறைந்த பணம் அல்ல. நமக்கு தெரியும், அக்காலகட்டத்தில் ஒரு மனிதனின் ஒரு நாள் கூலி ஒரு தினாரியம். அப்படியானால் 200 நாள் கூலி 200 தினாரியம், கிட்டத்தட்ட ஒரு வருட சம்பளம் 200 தினாரியம். எனவேதான் பிலிப்பு சொல்கிறார், இவனுங்கெல்லாம் ஆளை பார்த்தா ஒரு மாதிரி பல்காகிறானுங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட பத்தாது, ஆண்டவரே 200 பணத்துக்கு நம்ம எங்கே போறது என்று இயேசு கிறிஸ்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஆலோசனை சொல்ல வேண்டுமோ அந்த ஆலோசனையை சொல்லுகிறார். சில நேரம் ஊழியக்காரர்களுக்கு இது ஒரு சிக்கல். ஒரு ஊழியத்தை புதுசாக திட்டமிடலாம், அல்லது ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்தலாம், ஒரு வாலிபர் முகாம் நடத்தலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்யலாம் அப்படின்னு அறிவிப்பார்களானால் உடனடியாக சரிங்க பாஸ்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லுகிற பதில் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தால் கிடைக்காது. நிறைய பிலிப்பு தான் டக்குன்னு வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, ஏங்க அதை நடத்தி என்ன பிரயோஜனம், அது எவ்வளோ காசு ஆகும், யார்கிட்ட காசு இருக்கு, எங்கே போய் நம்ம காசு கேட்கறது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொல்லுகிறவர்கள் தான் உண்டு. அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்று யோசிக்கிறவர்களை விட சாத்தியமாகாது என்று சொல்லுகிறவர்களே அநேகம். நிறைய நேரம் ஊழியத்தில் இதை கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா நிறைய நேரம் இந்த ஒத்துழைப்பு கிடைக்காது. பிலிப்பை போல தான் யோசிப்பார்கள், இவ்வளோலாம் செய்ய முடியாதுங்க, அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது, வர்றவெல்லாம் சாதாரண இல்லை, வந்தால் பிரியாணி கேட்பான், எங்கே போடுறது, இப்படி சொல்லியே அந்த ஊழியத்தை நடத்தாமல் இருப்பதற்கு என்ன ஆலோசனை சொல்ல வேண்டுமோ அந்த ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இருப்பார்களே தவிர அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்ற ஆலோசனை சொல்லுகிறவர்கள் குறைவு. இப்போ பிலிப்பு இயேசுவிடத்தில் கேட்ட கேள்வி இதுவல்ல, எவ்வளோ சாப்பிடுவாங்க, எவ்வளோ காசாகனாலும் அவர் கேட்கல, அப்பம் எங்கே வாங்கலாம் என்றார். ஆனால் இவர் சொல்லுவது, இவனுங்களுக்கெல்லாம் வாங்கி கட்டுப்படி ஆகாது, 200 பணம் இருந்தாலும் பத்தாது, அது முடியவே முடியாது என்கிற பதிலை பிலிப்பு தருகிறார்.
அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால், ஒருத்தர் வரார். அவர் யார் என்றால், வசனத்தில் அழகா யோவான் பதிவு செய்திருக்கிறார், சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா. இயேசு கிறிஸ்து அவரை கூப்பிடல. அதனால்தான் அந்திரேயாவை நான் அறிமுகப்படுத்தும் போதே சொன்னது, அவர் ஒரு தன்னார்வலர். அவரை யாரும் கூப்பிட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே கூப்பிட மாட்டார். அவர் கூப்பிடுறதெல்லாம் பேதுருவை கூப்பிடுவாரு, யாக்கோபை கூப்பிடுவாரு, யோவானை கூப்பிடுவாரு, இப்போ பிலிப்புவை கூப்பிடுறாரு. இப்படி யாரையாவது கூப்பிடுவாரே தவிர அந்திரேயாவை அதிகமாக அவர் கூப்பிடுறதில்லை. அதற்காக அந்திரேயா ஒதுங்கி கொள்ளுகிறவரும் அல்ல. என்ன ஆண்டவரை, உங்க கூட நான் 3.5 வருஷமா சுத்துறேன், ஊழியத்தில் எல்லா விதத்திலும் இருக்கிறேன், தன்னார்வலனாக ஆர்வமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், என்ன கூப்பிட மாட்டீங்களா ஆண்டவரை என்கிற வார்த்தை அவர் சொன்னதே இல்லை. நிறைய நேரம் ஊழியத்தில் உதவி செய்கிறவர்கள் கூட என்னை முக்கியத்துவப்படுத்தவில்லை என்று அந்த ஊழியத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வதுண்டு. எனக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுவதுண்டு. ஆனால் பாருங்க, அந்திரேயா அந்த மாதிரி வருத்தம் எதுவுமே இல்லை. இயேசு தன்னை கூப்பிடவில்லை என்கிறதை பற்றி கவலையும் இல்லை. அவரா போகிறார். அவரா வந்து அவர் சொல்லுகிற அவர் இயேசு இடத்தில் சொல்லுகிற தகவல், ஆண்டவரே இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பங்களும் 2 மீனும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இயேசு கேட்டது பிலிப்புவினிடத்தில். அவர் கேட்டு பிலிப்பு பதில் சொல்லி முடிப்பதற்குள் அந்திரேயா என்ன செய்திருக்கிறார், என்ன இருக்கிறது என்று சுற்றி பார்த்து விட்டார். சுற்றி பார்த்தது மட்டுமல்ல, ஒரு சிறுவனையும் கண்டுபிடித்து விட்டார். அந்த பிள்ளைட்டு 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். இதுதான் ஊழியத்தை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று யோசிப்பது. பிலிப்பு ஒரு ஊழியத்தை எப்படி செய்யாமல் இருப்பது என்பதற்கான ஆலோசனை வழங்குகிறார். ஆனால் அந்திரேயா ஒரு ஊழியத்தை செய்வதற்கான என்ன வழி வகை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா இருக்குது இல்ல. நிறைய நேரம் அப்படிப்பட்ட மனிதர்களும் ஊழியத்தில் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ திட்டமிட்டு இருக்கிறோம், இந்த ஊழியத்தை செய்யணும், என்ன செய்யறது அப்படிங்கும்போது பிலிப்பை போல சிலர் பேசி முடிச்ச உடனே அந்திரேயா மேல சில பேர் வருவாங்க. பாசம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க எங்க ஷேர் இது, அப்படியே பார்ப்போம், யார் யார் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம், அதை வச்சு ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவோம் என்று ஆரம்பிப்பார்கள். அதுதான் அந்திரேயா. கூப்பிடாமலேயே கேளாமலேயே தானாக முன் வந்து அதை சாத்தியப்படுத்துவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஊழியக்காரன் அந்திரேயா. அந்த அந்திரேயா 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் ஜெபித்து அன்றைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். 5000த்துக்கும் அதிகமான மக்கள் திருப்தியாக சாப்பிட்டு அங்கிருந்து கடந்து போனார்கள். அவர்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டது மாத்திரமல்ல, 12 கூடை மீதியானது என்று வசனம் சொல்கிறது. அந்த 12 கூடைகளை சீடர்கள் சேகரித்து கொண்டார். இதுல வேடிக்கை என்னவென்றால், நிச்சயமா பிலிப்பும் ஒரு கூடையை தூக்கின்னு போயிருப்பாரு. இது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, இவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் காலி பண்றானுங்க என்று குறைத்து சொன்ன, பிறரை விமர்சனம் செய்து ஊழியத்துக்கு இடையூறாக இருந்த பிலிப்புக்கும் அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமாக அமைகிறவர் அந்திரேயா. இயேசு கூப்பிடல, இயேசு அந்திரேயாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்திரேயா கூப்பிட்டு தோல்ல தட்டி வெரி குட்னு சொன்னாரான்னு பார்த்தா அதையும் சொல்லல. ஆனால் அந்திரேயா தன் கடமையை பாராட்டுக்காக செய்யவில்லை, தன்னை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை, தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. அவர் ஒரு தன்னார்வலர். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை கொண்டவர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற வித்தியாசமான ஒரு அற்புதமான சீடன்தான் அந்திரேயா. இங்கே இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிலிப்புவை கேட்பதற்கு முன்பு என்ன செய்ய போகிறோம் என்று தெரிந்து பிலிப்பை சோதிக்கும்படி கேட்டாராம். இதன் பொருள் என்னவென்றால், அடுத்து என்ன நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமா இவன் இல்லைன்னு சொல்ல போறான், கண்டிப்பா அந்திரேயா ஒருத்தரை கண்டுபிடிச்சு கொண்டு வர போறாரு. இது ரெண்டையும் தெரிந்து கொண்டு சோதிக்கும்படி கேட்டார். இந்த சோதனையில் பிலிப்பு தோற்கிறார், அந்திரேயா ஜெயிக்கிறார். இந்த இடத்தில் அந்திரேயாவின் பெயர் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்திரேயா முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் போய்விட்டவர் அல்ல. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அந்திரேயாவின் புகழ் இருக்கும். அந்திரேயா ஒரு தன்னார்வலர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போய்விட்ட பிறகு கூட அந்திரேயாவை பற்றிய பெரிய தகவல்கள் இல்லை. அந்திரேயா எங்கே போனார், எங்கே ஊழியம் பண்ணார் என்பதற்கான புத்தகங்கள் இல்லை. அந்திரேயா எழுதின புத்தகங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அந்திரேயாவை பற்றிய செவி வழி சம்பவங்கள், சில எழுத்து பிரதிகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அதில் அந்திரேயாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
அந்திரேயா கிரேக்க நாடுகள் முழுக்க சுற்றித் திரிந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அதுல ஒரு கதை சொல்லுகிறது. அந்திரேயாவை பற்றிய ஒரு புத்தகத்தில் அந்திரேயாவினுடைய பணி நூல் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அது வேதாகமத்தில் சேர்த்து கொள்ளப்படாத புத்தகம். காரணம், அதற்கான ஒரு நெடிய ஆதாரங்கள் இல்லை. எனவே அந்த புத்தகம் வேதாகமத்துக்கு வெளியே இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பரத்துக்கேறி விட்ட பிறகு அநேக இடங்களுக்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது ஒரு கிரேக்க பட்டணத்தில் 2 குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்கு அந்த பெற்றோர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய முக்கியத்துவம் கொடுத்து, அந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்திரேயா அங்கே போய் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு புரட்சியை அங்கே செய்திருக்கிறார். இன்றைக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது தவறு என்று சட்டம் போட்டு தடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதன் முன்னோடியாக இருந்து சமூக சேவையோடு கூட தைரியமான பிரசங்கியாராக கடைசி வரைக்கும் தன் ஊழியத்தை செய்து தன்னை பெரிதாக இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தி கொள்ளாமலேயே இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு விசுவாசத்தை முடித்து நித்திய ஜீவனுக்காக கடந்து போயிருக்கிறவர் அந்திரேயா. அவர் ஒரு தன்னார்வலர். அவரை யாரும் அழைக்காவிட்டாலும், அவரை யாரும் முக்கியத்துவம் படுத்தாவிட்டாலும், யாரும் அவரை தோள் தட்டி நீ சிறப்பாக செய்கிறார் என்று பாராட்டாவிட்டாலும், தனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பணியை அவர் பாட்டுக்கு செய்து கொண்டிருப்பார். அவருக்கு தெரியும் அங்கீகாரத்தை தருகிற ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று. சில நேரம் நம்ம கூட வீட்டுக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்போம். நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், யாரும் என்னை பாராட்ட மாட்டேங்கிறாங்க, யாரும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேறாங்க, என் உழைப்பை பாராட்டி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க, மாறா என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க என்று நாம் கவலைப்படக்கூடும். சில நேரம் வேலை செய்கிற இடங்களில் இந்த பிரச்சனை நமக்கு உண்டு. நாம் உண்மையாக உத்தமமாக நாம் பணியாற்றுகிற நிறுவனத்தில் ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருப்போம். ஆனால் ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, அந்த நிறுவனத்தில் மேலதிகாரிகளை அவர்களுடைய தயவை பெற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் உயர்வாங்க, பெருமைப்படுத்தப்படுவார்கள், பாராட்டப்படுவார்கள். ஆனால் நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது. சில நேரம் நாம் சோர்ந்து போவோம், எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலையே, நான் உண்மையாக உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு போராடுறேன், ஆனால் எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கலையே என்று சில நேரம் நாம் வருத்தப்படுவது உண்டு. அதனால் நாம் சோர்ந்து போவதுண்டு, சில நேரம் முடங்கி விடுவது உண்டு. சில நேரம் திருச்சபைகளில் கூட இது நடக்கிறது உண்டு. நம்ம சர்ச்சில் ஒழுங்காக வரோம், திருச்சபைக்கான அனைத்து பணிகளையும் செய்கிறோம், நிறைய நேரம் ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு, போதகர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த சோதனை வரும். நாங்கள் இவ்வளோ உழைக்கிறோம், திருச்சபைக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக இவ்வளோ போராடுறோம், யாரும் ஒரு வார்த்தை நீங்கள் செய்கிறது வெரி குட்னு சொல்லாமல் மாறா குற்றம் சொல்கிறாங்களே, நம்மை பாராட்டாமல் நம்ம காயப்படுத்துகிறாங்களே என்று சில நேரம் வருத்தப்படுவது உண்டு. ஆனால் நமக்கெல்லாம் நாம் முன்னுதாரணமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அந்திரேயா. ஏற்கனவே யோவான் ஸ்நானகனிடத்தில் மிகப்பெரிய கடினமான ஊழிய பயிற்சி பெற்று வந்து தன்னார்வலராக தாமாகவே முன்வந்து இயேசுவோடு தன்னை இணைத்து கொண்டு பேதுருவையும் இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து, பிலிப்புவையும் இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து, இந்த பேதுருவும் இந்த பிலிப்புவும் இயேசு அங்கீகரிப்பதை கண்டும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் தானாக ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியுமோ, தாமாக ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை முழுவதுமாக அர்ப்பணித்து செய்தவர். அது மட்டுமல்ல, இவர் ஒரு நேர்மறை சிந்தனையாளர், விசுவாசமுள்ள சிந்தனையாளர். நிறைய நேரம் நெகட்டிவாக யோசிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இது முடியாது, இது நடக்காது, இது ஆகாது, இது சாத்தியம் இல்லை, இப்படி சொல்லுகிறவர்கள் தான் உண்டு. இது முடியுங்க, இது பார்த்துக்கலாம், இதை வச்சே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் என்று பாசிட்டிவாக, நேர்மறையாக, தைரியமாக முடிவெடுக்கிறவர்கள் மிக மிக குறைவு. அப்படி நேர்மறையாக தைரியமாக முடிவெடுக்கக்கூடியவர் அந்திரேயா. எனவே நீங்களும் ஒன்றைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கான அங்கீகாரத்தை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்திரேயாவை சரியான இடத்தில் அங்கீகாரப்படுத்தினார். அந்திரேயாவுக்கு அந்த முக்கியத்துவம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. 5000க்கும் அதிகமானோர் திருப்தியாக உண்டு புறப்பட்டு போவதற்கு, அந்த ஊழியத்தையே சாத்தியப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தவர் இந்த அந்திரேயா. அந்த அந்திரேயாவாக நாம் இருப்போமானால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். பாராட்டுகளுக்காக அல்ல, அங்கீகாரங்களுக்காக அல்ல, ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்காக நாம் பின்னால் ஓடுவோம். ஒருவேளை பேதுருவும் யூதாசும் முக்கியத்துவப்படுத்தப்படலாம், அந்திரேயாக்கள் மறைக்கப்படலாம், ஆனால் அவர்கள் மறைந்து போக மாட்டார்கள்.
கர்த்தருடைய பார்வையில் எப்போதும் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய கடமைகளை நாம் தொடர்ந்து செய்வோம், உற்சாகத்தோடு செய்வோம், நம்மை அர்ப்பணித்து செய்வோம். ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை சாத்தியப்படுத்துகிற பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது என்று உணர்ந்து நம்மை அவரிடத்தில் அர்ப்பணித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, அந்திரேயாவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும். பாராட்டுகளை பற்றி கவலை இல்லை, அங்கீகாரங்களை பற்றி கவலை இல்லை, நம்மை முக்கியத்துவம் படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் கவலை இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை குடும்பத்திலும், வேலை செய்கிற இடங்களிலும், திருச்சபையிலும், இந்த சமூகத்திலும் உற்சாகத்தோடு செய்வோம், சந்தோஷத்தோடு செய்வோம். அதற்கான அங்கீகாரத்தை ஆண்டவர் தருவார். இதை மனதில் நிறுத்தி இந்த வேத பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். திருமறை குறித்த கேள்விகளை எதிர்பார்க்கிறேன். முகவரியையும் அலைபேசி எண்ணையும் குறித்து கொண்டு ஒருவேளை உங்கள் கேள்விகளையோ கருத்துக்களையோ எனக்கு நேரடியாகவோ அல்லது ஜாய்லின் டிவி அலுவலகத்துக்கோ அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வியாழன் உங்களை சந்திக்கிறேன்.